வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, இனிமையான நல்ல நினைவுகள் அனைத்தும் நிறங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய, அதோடு நவ கிரகங்களின் நல்லாசையும் சேர்த்து தரக்கூடிய ஒளிமயமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 11வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமையை. இன்றைய தினத்தை இயக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம். புதன் கிரகத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய பெருமாள் தெய்வத்தை இன்றைய தினம் நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வது என்பது இன்றைய தினத்தின் நற்பலன்கள் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் சுவாதி நட்சத்திரம் இன்றைய தினம் முழுவதுமே ஆதிக்கத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை திதியான பிரதமை இன்று முழுவதும் இருக்கிறது. அதே போல இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் என்பது காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை காலை 10:30 முதல் மதியம் 12 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 12ஆம் ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசியாக அமைகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது மீனம் ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புரட்டாதி நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் துலாம் ராசியில் சந்திரன் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த இயக்கம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்களை கொடுக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். அன்பர்களே, துலாம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணமாக அமைந்திருக்கிறது. கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பையும் சுய சிந்தனையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாக 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவில் செயல்படுவார். அதன் வகையில் கடந்த சில நாட்களாக உங்களது குடும்பத்தில் இருந்து வந்த மனதளவிலான சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்துமே நிலைமாறக்கூடிய அமைப்பு. அதாவது மன வருத்தங்களும் மன வேதனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அனைத்தும் குறைந்து இணக்கமான நிலைப்பாடு உருவாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் சந்திரனின் செயல்பாடுகள் இருக்கும். 7ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இணக்கமான வீடாக இருக்கும். அதாவது கோவில், தெய்வ வழிபாடு இது போன்ற செயல்பாடுகளுக்கு 7ஆம் இடமும் சிறப்பை தரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படும். அதன் வகையில் மேச ராசியில் பிறந்த அன்பர்களே, குலதெய்வ கோயில் தெரியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த இடத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைய தினம் ராசி பயிற்சி ஆகிறார். அதாவது மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடமாகிய மீனம் ராசியில் இருந்து 12ஆம் இடமாகிய மேசத்திற்கு ராசி மாற்றம் அடைந்து உங்களுக்கு அதன் தொடர்பான பலன்கள் கொடுப்பார். சந்திரன் செல்லக்கூடிய 6ஆம் இடம் துலாம் ராசி. சந்திரனின் இந்த இனிமையான பயணம் என்பது உங்களுக்கு பந்தபாசத்தையும் மனமிட்டு பேசக்கூடிய நிறைவான தன்மையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 6ஆம் இடம் என்பது வேலை பணி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு.
ரிஷபராசியில் பிறந்து வளர்ந்த வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான வகையில் வேலை அமைந்து நன்றாக பணவரவு வர இருக்கிறது. சிறப்பான பணவரவு காரணமாக உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறைய இருக்கிறது அன்பர்களே. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இன்றைய தினத்தை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை சிறப்பாக தரக்கூடிய சூப்பரான நாளாக அமைத்து தருவார். இன்றைய தினத்தின் உறவு நிலையை சந்திரன் ஆளுமை செய்கிறார். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிகளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறார் சந்திரன். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறுவதற்கான வழிகள் அனைத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் நிழல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகிறது. காணலில் அனைத்தும் கரைந்து போகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என்பது உங்களுக்கு தாயை குறிக்கக்கூடிய மாதுருஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. 4ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம், அதாவது உங்கள் வீட்டின் அதிபதி துலாம் ராசியில் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது வண்டி வாகனங்களை கடகராசி என்பவர்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான தினமாக அமைத்து தருகிறது. மேலும் தொழில் வகையான செயல்பாடுகளுக்கு 4ஆம் இடம் என்பது சிறப்பை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் மறைய இருக்கிறது. எதிரிகள் என நீங்கள் யாரை நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக தர இருக்கிறது சந்திரன். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என்பது உங்களுக்கு இளைய சகோதரத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இன்றைய தினத்தின் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக வைக்கிறார். அன்பையும் பாசத்தையும் கரைபுரண்டோட வைக்கிறார். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார் அன்பர்களே. உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். 9ஆம் இடத்தில் அமர்ந்து சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு இன்றைய தினம் தருகிறார். இயற்கையின் வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தந்து அந்த அதிர்ஷ்டத்தின் வழியில் பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறார். சிறப்பாக வரக்கூடிய பணவரவின் மூலம் புதிய பூமி வாங்குவது, புதிய இடம் வாங்குவது, இது போன்ற யோகத்தை கொண்டு வந்து தருகிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. 3ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் தகவல் தொடர்புத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், போக்குவரத்து துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், தபால் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் 3ஆம் இடம் என்பது முன்னேற்றத்தை சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடு துலாம் ராசி. இந்த வீட்டின் நற்பலன்கள் உங்களுக்கு சாந்த குணத்தையும் பந்தபாசத்தையும் நிறைவாக மனதில் உருவாக்கி தர இருக்கிறது. இன்றைய தினத்தின் பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கப் போகிறது. மீனம் ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் இடமாகிய சமசப்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி புதன் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இதுவரை இருந்து வந்த மன கசப்புகளும் மன வேற்றுமைகளையும் விலக்கி உங்கள் குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறார்.
துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு ராசி பயிற்சி ஆகிறார். ஆமாம் அன்பர்களே, மீனம் ராசியில் இதுவரை பயணம் செய்து வந்த சுக்கிரன் இன்றைய தினம் மேசம் ராசிக்கு ராசி மாற்றம் அடைகிறார். அதனால் 6ஆம் இடத்து பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தவர் இன்று முதல் 7ஆம் இடத்து பலன்களை உங்களுக்கு நிறைவாக தர இருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிறைவாக தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைத்து தரும். உங்கள் வீட்டின் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சென்று கொண்டிருந்தார். அதன் காரணமாக இது நாள் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் தடைகளோ தடங்கல்களோ இருந்து வந்திருக்கும். அதுபோன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நிலை மாறி உங்களது திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் வீட்டின் அதிபதி நிறைவாக தருவார் அன்பர்களே. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என நீங்கள் ஆய்வு செய்து அந்த செயலை முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் சிறப்பாக செய்து இனிமையாக கடந்து செல்லக்கூடிய நாளாக உங்கள் வீட்டின் அதிபதி அமைத்து தருவார். விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 12ஆம் இடமாகிய துலாம் ராசி முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு என அழைக்கப்படுகிறது. இந்த வீட்டிலிருந்து தன்னடக்கமும் பெரிய மனிதத்தன்மையுமான சிறப்பான குணங்களை சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து, 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் சென்று கொண்டிருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு செலவுகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று சொல்லலாம். அதன் வகையில் 12ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மீனம் ராசியில் உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடமாகிய மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருந்து உங்களுக்கு தரக்கூடிய இன்றைய தினத்தின் நற்பலன்கள். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தெய்வீகமான காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி செயல்படுவார். அதே சமயம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து தரக்கூடிய கள்ளக்காதல் தொடர்பான முயற்சிகளுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் தருவதற்கு தயாராக இருப்பார் உங்கள் வீட்டின் அதிபதி. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்களை தைரியத்தோடு சுய சிந்தனையும் சேர்த்து வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடிய சிறந்த நாள் இந்த நாள். லாபஸ்தானம் என்பது உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பதவி உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பிய இடமாற்றங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான செயல்பாடாக இருக்கும். மேச ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைத்து நிற்கச் செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செயல்படுவார் அன்பர்களே. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் வெண்மதியின் சந்திரனின் இனிமையான பயணம். இந்த பயணம் உங்களுக்கு சாந்த குணத்தையும் அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணத்தையும் இனிமையாக தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு பூமி, மனை, வண்டி, வாகனம் இது போன்ற யோகங்களை கொண்டு வந்து தர இருக்கிறார். சிறப்பாக கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் குறையக்கூடிய அமைப்பாக செயல்படுவார். மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு குடும்பத் தலைவருக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு வந்து தருவார். இன்றைய தினத்துடைய கல்வி என்ற நிலையில் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படித்து வரக்கூடிய தொழில் கல்வியில் அதிக ஈடுபாட்டை தரக்கூடிய சிறந்த நாளாக உங்களை கடந்து செல்வார். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தின் பலன்கள்
சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் இன்றைய தினம் தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு வாழக்கூடிய, அதோடு கடின உழைப்பையும் தந்து இந்த உலகத்தில் சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருந்து நற்பலன்கள் தர இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டு வாழ்க்கைக்கு சிறப்பை தரக்கூடியது. அந்த வகையில் வெளிநாட்டில் வேலை பணி அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறது. அன்பர்களே, மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் பயணம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என்றோ உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். இவை அனைத்துமே பொதுவாக சொல்லக்கூடிய ராசி பலன்கள். இன்றைய தினம் 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்பாராமல் நன்மை தரக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பிய, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் மேசத்தில் அமர்ந்து நீங்கள் இன்றைய தினத்தின் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரும் வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, பொதுவாக சொல்லக்கூடியது என்னவென்றால், இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக இருவரும், கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது என்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் என்று இன்றைய தினத்தின் ராசி பலனை நிறைவு செய்கிறேன். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.